ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, சவுகார்பேட் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இல்லைனா நீங்கள் போனதே இல்லைனா அண்ட் இதுக்கப்புறம் போக போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ஒரு 2 டைம்ஸ் நான் அம்மா அப்பா கூட போயிருக்கேன் அப்போ ஷாப்பிங். அண்டு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து இந்த யூடியூப்லலாம் வீடியோஸ்லாம் இவங்க போட்டாங்கல்ல, 4-5 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே சவுகார்பேட் vlogs எல்லாம் போட்டு ரொம்ப ஹைப் கொடுத்தாங்கல்ல. ஸோ அது பார்த்துட்டு நான் நேரில் எந்த ஷாப் வீடியோவில் காமிச்சாங்களோ அதே ஷாப் நான் போய் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே என்னென்னா நல்லா நிறையா லேட்டஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் வரும். ஏன்னா எல்லாமே நார்த்லேருந்து வர்றதில்ல. ஸோ அங்கே எப்போவுமே லேட்டஸ்ட் ஃபேஷன் இருக்கிறதெல்லாம் அங்கே ஃபஸ்ட்டு வந்துடும். டி நகரில் அதில் கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்கும். ஸோ சவுகார்பேட்டில் ஒரு ப்ளஸ்ஸு என்னென்னா, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கலெக்ஷன் கொஞ்சம் அங்கே வரும் தான். பட் அங்கே என்ன பெரிய ஒரு மைனஸ்னால், அங்கே செம்மையாக ஏமாற்றுவாங்க. அதுதான் உண்மை. இவங்க எதுக்கு எவ்வளோ ஹைப் பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் சூப்பராக ஏமாற்றுவாங்க. ஒரு ரேட் அவங்க சொல்லுவாங்கள்ல, அந்த ரேட் அந்த கடைக்கு போனால் இருக்கவே இருக்காது. அதை விட ஜாஸ்தியாக தான் எல்லோரும் சொல்லுவாங்களே. அதுதான் நான் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சில இந்த கடை அதே நான் போய் பார்த்துருக்கேன். அண்ட் அங்கே ரேட் ஒரு எம்ஆர்பின்ட்டு ஒரு கார்டே இருக்காது பின்னாடி. இப்போ நம்ம ஷோரூம்ஸ் எல்லாம் டி நகர்லலாம் இருக்குல்ல, அங்கே இந்த ஒரு ப்ராடக்ட்னால் இதுதான் ரேட்டு, ஃபிக்ஸ்டு ரேட்டு. அது எல்லாருக்கும் அதே ரேட்டு தான். பட் சவுகார்பேட்டில் என்னென்னா ஒரு ரேட் கார்டே இருக்காதுங்க. அங்கே எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட் அவன் சொல்லுவான். அண்ட் அங்கே இப்போ எனக்கு ஒரு சுமாராக தான் பார்கெயின் பண்ண தெரியும். பெருசாலாம் ஒன்றும் ஓவராலாம் பார்கெயின் பண்ண தெரியாது. மீடியமாக நான் பார்கெயின் பண்ணுவேன். ஸோ அங்கே என்ன பெருசிய ஒரு ப்ராப்ளம்னால், நல்லா ஏமாற்றுவாங்க. ரேட்டே பின்னாடி ஃபிக்ஸ்டு ரேட் இல்லாததால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. அங்கே பார்கெயின் பண்ணி தான் நம்ம வாங்கணும். ஸோ அங்கே நாம் இப்போ புதுசு ஒரு ஆள் போனோன்னா அவனே தெரிஞ்சுப்பான். நம்மக்கிட்ட அவன் ஓவராக தான் சொல்லுவான். ஸோ நம்ம ஒரு லெஹங்காவோ ட்ரெஸ்ஸோ ஏதோ வாங்க போகிறோன்னா, நீங்கள் மினிமம் ஒரு 5-6 கடை போய் பார்த்துட்டு அதோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரேட் என்னவா இருக்குன்ட்டு அப்போ தான் நமக்கே தெரியும். ஸோ இதுதான் அதோட ரேட்டு, ஆவரேஜான ரேட்டு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒரு கடையில் ஒரு ரேட் சொல்லுவான், அது எதிர் கடையில் அதே ப்ராடக்ட் ஒரு ரேட் சொல்லுவான். நான் ஒரு தடவை போனேன்ல, 2 டைம்ஸ் போயிருக்கேன் சவுகார்பேட்டை இந்த வீடியோலாம் பார்த்துட்டு. அப்போது ட்ரெஸ்ஸு நான் வாங்கிட்டேன். அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு நான் நிறையா ரொம்ப அலையில நான். ஸோ அந்த ஜிமிக்கி, அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸு, பொட்டு அதெல்லாம் நான் வாங்குறதுப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரு காம்ப்ளெக்ஸ் உள்ளே போனால் ஃபுல்லாக அதே கடை தான் இருக்கும். நாங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே போய் ஒரு கடைக்கு போனோம். அங்கே இந்த ரேட் என்னன்னு கேட்டோம். அவன் ஒரு ரேட் சொன்னான். அது எதிரிலே அதே இன்னொரு கடை அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. அவன்கிட்ட கேட்டால் அவன் ரேட் கம்மியாக சொல்கிறாங்க. பாருங்களேன், ஒரே காம்ப்ளெக்ஸ் உள்ள எதிர் கடை தாங்க. ஒருத்தர் கம்மியாக சொல்கிறாங்க, ஒருத்தர் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ஒரு 4-5 கடை 10 கடை அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் விசாரித்து வாங்கினா தான் அதோட உண்மையான ரேட்டு, இருக்கிறதுலே கம்மியான ரேட் என்னென்னு நமக்கு தெரிய வரும். ஸோ சூப்பராக அங்கே ஏமாற்றுவாங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி தமிழ் ஆளுங்கக்கிட்ட ஒரு ரேட் சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட போனால் நல்லா அவங்க பேசி அவங்க ஆளுங்களுக்கு ஒரு ரேட் சொல்லுவான், நல்ல ஒரு மினிமமான ரேட்டு. ஸோ அங்கே போனால் நம்ம பல்காக ஷாப்பிங் பண்ணால் தான் நமக்கு லாபம். ஒரு பீஸ் 2 பீஸ் எல்லாம் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். அண்டு நம்ம டி நகர் நம்ம வீட்டு பக்கத்துலேயே என்ன இருக்கோ அதே நம்ம போய் நல்லா வாங்கிக்கலாம். அப்புறம் எனக்கு என்ன ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன்னா, நம்ம சின்ன வயசில் ஒரு 90s இருக்கும்போது எப்படி அப்பப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடை இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு.
பட் அப்போ எப்படி ஒரு ரேட்டே ஃபிக்ஸ்டு ரேட்டுன்ட்டு பின்னாடி வந்து போட்டிருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரேட் அவன் சொல்லுவான். அதுதான் எனக்கு பெரிய ஏமாத்து பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா வந்து நமக்கு ஒரு ரேட் சொல்லுவான், மற்றவங்களுக்கு ஒரு ரேட் சொல்லுவான். இந்த மாதிரி வந்து நல்ல லாபம் பார்ப்பாங்க அவங்க. சரி, அது வந்து எனக்கு நியாயமாகவே படலை. ஸோ உண்மையாக வந்து சவுகார்பேட்டில் வந்து இதுதாங்க நடக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அங்கே வந்து ஒரு சில கடை தாங்க நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஒரு ஸ்பேஷியஸாக அப்படி இப்படின்னு இருக்கும். மற்றபடி கடைலாம் எப்படி இருக்குன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து குட்டி 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 கடையாக இருக்குங்க. அங்கே வந்து அவன் வைக்கிறதுக்கே இத்தினோண்டு இடம் தான், அதுக்குள்ளேயே அவன் எல்லாம் திங்ஸு வச்சுருப்பான். அண்ட் நம்ம வந்து அந்த கடை காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அந்த வழியிலே வந்து நம்மளை உட்கார வச்சுட்டு காமிப்பான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் உண்மையான நிலமை சவுகார்பேட்டு. அங்கே வந்து செம்மையாக வந்து ஏமாற்றுவாங்க, அது நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ பெருசாக வந்து அது ஹைப் கொடுக்குற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டஸ்டான திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நிறைய போனால் வந்து ஒரு 10 பீஸ் 15 பீஸ் வாங்குகிற மாதிரி தான் நீங்கள் வந்து போய் வந்து வாங்கணும். 1 பீஸ் எல்லாம் எடுத்தால் வந்து வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த இருக்கும். ஸோ வந்து அங்கே சாரீஸு அதெல்லாம் வந்து நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்லேயே வந்து சீப்பாகவே கிடைக்குது. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு அண்ட் சரவணா பாடி அந்த மாதிரி எல்லாம் போனாலே அங்கே சாரீ செம்ம சீப்பாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து கொள்ள விலைக்கு சொல்லுவாங்க. அண்ட் அங்கே நல்லா ஏமாற்றுவாங்க. நம்ம 4-5 கடை ஏறி இறங்கி அலைஞ்சாதான் அங்கே வந்து மினிமம் ப்ரைஸே என்னென்னு வந்து தெரியும். ஸோ வந்து அங்கெல்லாம் போய் ஏமாறாதீங்க. ஸோ நான் 2 தடவை போயிட்டு அது வந்து செம்ம வேஸ்ட்டுன்ட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு பில்லும் தரமாட்டாங்க. நாம் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினா கூட ஒரு பில்லும் தரமாட்டான் அவன். செம்ம ஃப்ராடு ஆளுங்க தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லும் தரமாட்டாங்க, ஒன்றும் தரமாட்டாங்க. ஒரு சில கடை மட்டும்தான் வந்து அந்த நல்ல ஒரு ப்ராப்பராக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு பெரிய கடை, அங்கே மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து அங்கே ஒரு ப்ரைஸ் டேக்கே இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரேட் சொல்லுவாங்க. நம்ம கண்டிப்பாக அவன் சொல்கிற ரேட் விட நம்ம கம்மி பண்ணி தான் நம்ம வாங்கணுமே. அண்டு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 5-10 கடை ஏறி இறங்கி நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு வாங்குங்க. மற்றபடி அங்கே போய் வந்து ஏமாறாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து போனாலே ரொம்ப அலைச்சல் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு ரொம்ப ஹைப் பண்ணுறாங்க. இப்போ வீடியோஸில் எவ்வளோ கம்மியாக சூப்பராக இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க வந்து ஒரு வீடியோவில் ஒரு ரேட் சொல்கிறாங்களே, நம்ம கடையில் நேரில் போய் பார்த்தா அந்த ரேட்டே சொல்ல மாட்டான், அதை விட அதிகமாக தான் சொல்லியிருக்கான். இது நானே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ரொம்பலாம் அங்கே நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மின்ட் ஸ்ட்ரீட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா நம்ம போகலாம். மற்றபடி நிறைய பேர் அங்கே போய் வந்து ஷாப்பிங் பண்ணி அங்கே வந்து ஏமாறாதீங்க. ஸோ இதுதான் உண்மையான வந்து ட்ரூத் அங்கே நடக்கிறது. நிறைய பேர் இதெல்லாம் வந்து சொல்லவே மாட்டுறாங்க. சும்மா நான் அவங்களுக்கு காசு வருது, வியூஸ் வருதுன்ட்டு சும்மா இப்போல்லாம் எடுத்து வீடியோஸாக போட்டுடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டி நகர் மற்றபடி மற்ற இடமே பரவாயில்ல. அந்த சவுகார்பேட்டெல்லாம் பல்க்கு ஷாப்பிங்க்கு தாங்க கரெக்டாக இருக்கும். மற்றபடி எல்லாம் வேஸ்ட்டு தான். நல்லா வந்து அங்கே ரேட்டே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட்டு நல்லா ஏமாற்றுவாங்க. அதுதாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. இதுதான் நடக்குது. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் மற்ற வீடியோஸும்.